இருக்கு, அதான் வெளியே உட்காந்துட்டு இருக்கேன். அதுவும் சரிதான். இங்க வெளியே மரத்தடியில நல்ல காத்து வரும். சரி சரி. அப்புறம் அமுதா, எனக்கு கொஞ்சம் ரேஷன் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. மோனிக்குட்டியை கொஞ்சம் பாத்துக்கிறியா? சரிங்க, நீ விட்டுட்டு போங்க. எனக்கு என்ன வேலை இருக்கு, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. மோனிக்குட்டி, அத்தையை தொல்லை பண்ணாம இரு, அம்மா இப்ப வந்துடுறேன். மொனிச்சலாம், வாங்க இங்க உட்காந்துக்கங்க. ஐஸ் ஐஸே, பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ். மோனிச்சலாம், என்ன ஐஸ் வேணுமா? சரி சரி, ஐஸ் வாங்கலாம். உள்ள டேபிள் மேல காசு இருக்கு, போய் எடுத்துட்டு வரியா? அண்ணே, என்ன ஐஸ் எல்லாம் இருக்குண்ணே? கப் ஐஸ், கோன் ஐஸ் எல்லாம் இருக்குமா? கோன் ஐஸ்ல மேங்கோ ஐஸ், ஸ்ட்ராபெரி ஐஸ், சேமியா ஐஸ், சாக்லேட் ஐஸ் எல்லாம் இருக்குமா? சரிங்கண்ணே, எனக்கு ஒரு மேங்கோ ஐஸும் ஸ்ட்ராபெரி ஐஸும் கொடுங்க. மோனிக்குட்டிக்கு என்ன ஐஸ் வேணும்? சோக்கோபார் வேணுமா? சரி அண்ணே, அப்புறம் ஒரு சோக்கோபார், அப்புறம் இன்னொரு ஃப்ளேவர் ஏதோ ஒரு ஐஸ் கொடுத்துருங்க. சரிம்மா. மேங்கோவும் ஸ்ட்ராபெரியும் கலந்த மாதிரி ஒரு ஐஸ் இருக்கு, அது கொடுக்கட்டாமா? சரிண்ணே, கொடுங்க. இந்தாங்கம்மா. மோனிக்குட்டி, ஐஸ் நல்லா இருக்கா? தங்கம், வாங்க மாமா. ஏய் என்னடி இது? ஐஸ் மாமா, ஐஸ் வண்டி வந்துச்சா, அதான் நானும் மோனியும் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணுமா மாமா? மேங்கோ ஐஸும் ஸ்ட்ராபெரி ஐஸும் சூப்பரா இருக்கு மாமா. இந்தாங்க, வேணா ஒரு கடி கடிச்சுக்கங்க. தங்கம், என்ன இதெல்லாம்? இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தங்கம். என்ன மாமா நீங்க தினமும் ஐஸ் சாப்பிடுறோம், எப்பவாச்சும் தானே. எப்ப வாச்சுனாலும் இப்படி இருக்கும்போது சாப்பிடக்கூடாது தங்கம். குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. அது மட்டும் இல்லாம 2 ஐஸ் வச்சுட்டு உட்காந்துருக்க. இந்த ஐஸை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஜலதோஷம் ஏதாவது வந்துச்சுன்னா அது குழந்தைங்களை தான் பாதிக்கும். என்ன மாமா நீங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். ஒன்னும் வேண்டாம் தங்கம். ஒரு நாள் சாப்பிடுறது தான், அப்புறம் உடம்புக்கு ஒத்துக்கலன்னா அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும். வேண்டாம், அது கீழே போடு. மாமா, ஒண்ணே ஒண்ணாவது சாப்பிட்டுக்கிறேன். தங்கம், மாமா, இந்த மாதிரி நேரத்துல ஆசைப்பட்டது சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காகவாது சாப்பிட்டுக்கிறேன் மாமா. ஆசைக்கு தான் 2 ஐஸ்ல ஒரு கடி கடிச்சிட்டியே, அது போதும், அது கீழே போடு. மாமா. தங்கம், சமத்து தங்கம். ஏய் என்னடி கோவமா? உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். ஏன் நல்லதுக்குன்னு சொல்லாதீங்க, உங்க பிள்ளைங்க நல்லதுக்குன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிரம் தானே நான் ஐஸ் சாப்பிட வேண்டாம்னு சொல்றீங்க. ஏய், பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லடி, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஒன்றும் கிடையாது, பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இப்படி மாறிட்டீங்க. எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களுக்காக மட்டுமே யோசிக்க வேண்டியது. எனக்காக கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? சொல்லு சொல்லு, உன் கோவம் தீர்ற வரைக்கும் சொல்லு. எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ நல்லா இருக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். ஆமா போங்க. ஏன் மோனிக்குட்டி, நீனும் 2 ஐஸ் கையில வச்சு நின்னுகிட்டு இருக்க? கேட்டதும் அதையும் கீழே போட சொல்லுவேன்னு ஓடுது பாரு. ஏ தங்கம். தங்கமும் இல்ல பித்தளையும் இல்ல, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி சரிம்மா, நான் போறேன். ஆசையா வாங்கினேன் மேங்கோ ஐஸ், ஸ்ட்ராபெரி ஐஸ் எல்லாம் போச்சு. செல்லுங்களா, பாத்தீங்களா உங்க அப்பாவை நம்மள ஐஸ் சாப்பிட விடாம பண்ணிட்டாரு. கேட்டா சொல்லுவாரு எல்லாம் என் பிள்ளைங்க நல்லதுக்குன்னு. நம்மள ஐஸ் சாப்பிட விடாம பண்ணாருல்ல, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லுங்களா. வெளியே வந்ததும் அப்பாவை நல்லா உதைக்கணும், சரியா? தங்கம், என்ன மாமா, இப்ப எதுக்கு வந்தீங்க? இன்னும் கோவமா தான் இருக்கியா? ஆமா, கோவமா தான் இருக்கேன். என் கோவம் ஒன்னும் இப்போதைக்கு போகாது, நீங்க கிளம்பி போங்க. ஓஹோ சரி, உனக்காக ஒன்று கொண்டு வந்தேன், வேண்டான்னா போறேன். நில்லுங்க, என்னது? பூவை கொடுத்தா நான் அப்படியே மயங்கிடுவேனா? ஏன் தங்கம், மயங்க மாட்டியா? ஐயோ, பூவுக்கு மயங்கறனா இல்லையோ, உங்க பேச்சுக்கு மயங்கிடுவேன் மாமா. அப்புறம் இந்த சிரிப்பும் பேச்சையும் வச்சு என்னை எப்படியாவது மயக்கிடுவீங்க போங்க. தங்கம், இந்த புடி.
இன்னைக்கு ரோஸ் டேல அதான் உனக்கு ரோஸ் வாங்கிட்டு வந்தேன். என்ன மாமா, காதலர் தினமெல்லாம் காதலிக்கிறவங்களுக்கு தானே. நமக்கு தான் கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறக்க போகுது. இனி என்னத்துக்கு இதெல்லாம்? என்னடி கல்யாணமாக்கி குழந்தை பிறக்க போகுதுன்னா காதலிக்க கூடாதா? இங்க பாரு, குழந்தை பிறந்தால பேரம் பேத்தி எடுத்தாலும் நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். மாமா இங்க வாங்களேன். என்ன தங்கம்? ஐ லவ் யூ மாமா. அடைச்ச லவ் யூ வா, நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். நினைப்பீங்க மாமா, இது வீடு இல்ல ரோடு. ஐயோ ஆமல்ல, மறந்தே போயிட்டேன். சரி சரி, லவ் யூ தங்கம். கையல், இதுதான் நம்ம வீடு. எப்படி இருக்கு? ஐயோ சக்தி, உண்மையாவே சூப்பரா இருக்கு. நான் கூட சென்னைன்னு சொன்னதும் இந்த ஃபிளாட் அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா தனி வீடு, நல்ல கிராமத்துல உள்ள மாதிரி அழகா இருக்கு சக்தி. ஏன் சக்தி, சென்னைனா சிட்டி தானே, நல்ல கஜ கஜன வண்டியும் சத்தமுமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த ஏரியாவே ஒரு மாதிரி அமைதியா கிராமம் மாதிரி இருக்கு. கயல், சென்னைனா சிட்டி தான், ஆனா இந்த இடம் கொஞ்சம் சிட்டிக்கு உள்ள தள்ளி இருக்குல்ல, அதனாலதான் இங்க அவ்வளவா வண்டி எதுவும் வர்றதில்ல. ஓ அப்படியே சக்தி, ஆனா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடு கூட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சக்தி. சரி சரி, வெளியவே நின்று பிடிச்சிருக்குன்னா எப்படி? வா உள்ள போவோம், உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி சக்தி. எங்க வீடு உண்மையாவே சூப்பரா இருக்குங்க, நல்ல நீட்டா அழகா இருக்கு. ஆமா கையல், நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்டு மகேஷ் கிட்ட தான் வீடு பார்க்க சொன்னேன். பரவாயில்ல, நல்ல அழகான வீடை தான் பார்த்துருக்கான். ஏன் சக்தி, புது வீடு தானே, அப்புறம் சோஃபா, டிவி, ஃபேன் எல்லாமே இருக்கு. கையல், நான் தான் அவனுக்கு பணம் அனுப்பி வச்சு டிவி, ஃபேனு, சோஃபா தேவையான பொருள் மட்டும் வாங்கி வைக்க சொன்னேன். ஏன்னா நம்ம வந்ததும் எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்து அப்புறமா எல்லாம் ரெடி பண்றது கஷ்டம் இல்ல. அப்புறம் அவனுக்கும் கல்யாணம் இருக்கு, ஃபேமிலியோட தான் இங்க இருக்கான். அப்போ அவன் ஒய்ஃபுக்கும் தெரியும்ல வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையான பொருள்னு. அதனால அவங்க 2 பேரும் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஓ அப்படியே சக்தி, ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி பொறுப்பான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே. என்னடி, அப்ப என்ன பொறுப்பில்லாதவங்கிறியா? ஐயோ சக்தி, நான் அப்படி சொல்லல சக்தி. டி சக்தி, டே மகேஷ் வாடா, இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். கையில இவன் தான் மகேஷ், நமக்கு வீடெல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணது இவன் தான். ஓ அப்படியா அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வீடு நல்ல அழகான வீடா பார்த்திருக்கீங்க. இருக்கட்டுமா. டி மகேஷ், எங்கடா ஒய்ஃபை கூட்டிட்டு வரல? டி இல்லடா, நீ ஃபோன் பண்ணும்போது நான் வெளியே இருந்தேன். சரி வந்துட்டீங்களேன்னு ஒரு ரெட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு வரும்போது ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன்டா. சரிடா சரிடா. அப்புறம் எல்லாம் ஓகே தானே? வேற ஏதாவது தேவைன்னா சொல்லுடா. டேய் என்னடா? டேய் அது இல்லடா, உனக்கு தெரியாத சென்னை கிடையாது. ஏற்கனவே நீங்க வந்து இருந்திருக்க, உனக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் சரி, ஒய்ஃபோட வந்திருக்கல, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுன்னு சொன்னேன். சரி சரிடா. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்கண்ணே. சரா சக்தி, நான் வரேன்டா. டேய் வராதடா. டேய் டேய், புரியுது புரியுது, நடத்து. ஐயோ சக்தி, என்ன இப்படி சொல்றீங்க? அவர் என்ன நினைப்பாரு? அதெல்லாம் அவன் எதுவும் நினைக்க மாட்டான். என்ன அவனுக்கு தெரியாதா? ஐயோ சரி சரி வா, உள்ள போய் மத்த ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, எல்லா ரூமுமே நல்லா தான் இருக்குல்ல கையல்? ஆமா சக்தி, எல்லா ரூமும் நல்லா இருக்கு. எனக்கு வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி கையல், உனக்கு பிடிச்சிருந்தா போதும். அப்புறம் கிச்சன்ல அவன் கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னா, எது இருக்கு எது இல்லைனாலும் எனக்கு தெரியல. நீ போய் பாரு, ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நோட் பண்ணி வை. அப்புறம் சமைக்கிறதுக்கு எல்லாம் வேணும்ல, நம்ம 2 பேரும் ரெடி ஆயிட்டு கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சரி சக்தி. ஹை, கிச்சனும் நல்லா அழகா இருக்கு. பாத்திரம் எல்லாம் கூட எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க. பாத்திரம் எதுவும் வேண்டாம்னு நினைக்கிறேன். இருக்கிறதே போதும், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிடலாம். ஆனா சமைக்கிறதுக்கு தான் பொருள் எல்லாம் வேணும். சரி, அதை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துருவோம். விரைவீனில் வந்து கலந்திடு, வீரல் படம் எல்ல கனிந்திடு, உடல் மட்டும் இங்கு கிடக்குது, உடன் வந்து நீயும் உயிர் கொடு. பல்லவன் சிற்பிகள் என்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று, பெண்ணென வந்தது இங்கு சீலையே, உந்தன் அழகு கில்ல ஈடு.
சக்தி, என்ன இப்படி படுத்துட்டு பாடிட்டு இருக்கீங்க? வாங்க கடைக்கு போணும்ல. கடைக்கெல்லாம் போல, நீங்க வா முதல்ல. ஐயோ விடுங்க சக்தி. இங்க வாடி கையல், புது வீட்டுக்கு வந்திருக்கோம், ஒரு டூயட் கூட பாடலன்னா எப்படி? சக்தி திரகன விரித்தாள் பூந்தனை எங்கே சூரிய நிலவாய் ஆனது அங்கே என் மனம் என்று போனது எங்கே மன்மதனே புன்றது எங்கே கண்ணத்தை தொட்டால் கந்தனம் ஒட்டும் வெட்கத்தை தொட்டால் குங்குமம் கொட்டும் புன்னகை பட்டால் மல்லிகை கொட்டும் பார்த்தால் பருவம் மூச்சு முட்டும் காணறி மூச்சுகள் கம்பனை தேடு அம்மம்மா விக்காசோவின் ஓவியம் ஒன்று விக்கோவானின் செம்பனி ஒன்று வெள்ளாய் மாறியதோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு எல்லாருக்கும் ரோஸ் டே வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லாரும் அமுதாவுடைய புது ஹேர் ஸ்டைல் நல்லா இல்ல, பழைய ஹேர் ஸ்டைலே வைங்க, இது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா தங்கம், எனக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. சிலரெல்லாம் அமுதாவையே மாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அமுதாவையெல்லாம் மாத்தல, ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் மாத்தினோம். அதுவும் எதுக்காக மாத்தினோம்னா, அமுதாவுடைய பழைய ஹேர் ஸ்டைல் வைக்கும் போது எடிட்டிங் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஃபியூச்சர்ல கொஞ்சம் எடிட்டிங் நல்லா இருக்கணுமேன்றதுக்காக தான் ஹேர் ஸ்டைல மாத்தினது. ஆனா அது நிறைய பேருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுதான் எங்க விருப்பமோ. எங்களுடைய சௌரியத்தை விட உங்க விருப்பம் தான் எங்களுக்கு முக்கியம். அதனால கண்டிப்பா அமுதாவுடைய ஹேர் ஸ்டைல நாளைக்கே மாத்திரலாம். என்ன தங்கம், நாளைக்கு ஹேர் ஸ்டைல மாத்திருவல்ல? மாத்திடுறேன் மாமா. சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு தங்க ஹேர் ஸ்டைல மாத்திரும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளையில இருந்து அமுதா பழைய ஹேர் ஸ்டைல்லே வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, வீடியோவுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.